அதனால பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை எங்கள் மத்தியில காணப்படுவதாக. நீங்க இடைப்படுங்க, நீங்க வார்த்தைகளை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான ஜீஃபன் இணைப்புல உங்களோடு இருப்பதுல மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விருத்தமான செய்தி யாபேசையா கர்த்தருக்குள் நித்திரையானது. அவர் நம்ம போறதுக்கு முன்னாடி தெய்வ சமூகத்தை தரிசித்து இருக்கிறார். அது பாக்கியம். அது அவருக்கு கிடைத்ததற்காக கர்த்தர் கோடான கோடி ஸ்தோத்திரம். அவங்க குடும்பத்தாருடைய ஆறுதலுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எனக்கு நேற்றுக்கு தான் தெரியும். இன்கேஸ் அது முன்னாடியே இருந்திருந்தா கூட ஏதாவது வாய்ப்பு இருந்திருக்கலாம். சாரி பிரதர், கிரியோன் பிரதர், வெரி சாரி. கர்த்தர் ஆசீர்வாதமா அந்த குடும்பத்தை நடத்துவார்னு நான் சொன்னதா சொல்லுங்க. ஆமென். நாங்க எல்லாரும் சொன்னதா சொல்லுங்க. ஆமென். நம்ம ஆதியாம் பகுதியை தியானித்து கொண்டு வருகிறோம். 25வது அதிகாரத்துல கடைசியா வாசித்த பகுதி ஞாபகம் இருக்கா? 28 வரையில வாசிச்சோமா? ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருமா. நல்லது, அருமையான காரியத்தை சொல்லியிருக்கிறீங்க. ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்குடைய வாய்க்கு ருசிகரமா இருந்ததுனாலே ஏசாவின் மேல் பட்சமா இருந்தான். ரெபெக்காலோ யாக்கோபின் மேல் பட்சமா இருந்தாள். இது எல்லார் வீட்லயும் நடக்கிறது தான். இல்ல, அடிக்கடி ஏதாவது ஒரு பிள்ளை அம்மா பிள்ளையா இருக்கும், ஏதாவது ஒரு பிள்ளை அப்பா பிள்ளையா இருக்கும். மேக்சிமம் எல்லார் வீட்லயும் அப்படிதான் இருந்துச்சுங்க. நம்ம வீட்டுல எப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே அப்பா பிள்ளை தான். ஒண்ணு கூட எனக்கு சப்போர்ட் பண்ணாதுங்க, ரெண்டு பிள்ளையும். ஆனா இங்க ஒரு பிள்ளை அம்மா பிள்ளை, ஒரு பிள்ளை அப்பா பிள்ளையா இருக்கு இல்லைங்களா? ஏன் ஏசாவை ஈசாக்கு விரும்புறான் அப்படின்னா, வாய்க்கு ருசிகரமானதினாலே. ஏசா வேட்டையாடி கொண்டு வர்றதெல்லாம் சமைத்து கொடுக்கறதெல்லாம் டேஸ்டா இருக்கு. அதனால என்ன செய்யறான், ஏசா விரும்புறான். ஆமென். அது ரெண்டு டேஸ்ட் இருக்கு உலகத்துல. ஒண்ணு ஆவிக்குரிய டேஸ்ட், இன்னொன்னு உலகத்துக்குரிய டேஸ்ட். ரெண்டு டேஸ்ட் இருக்கு இல்லையா? நம்ம எதை அதிகமா டேஸ்ட் பண்றோம்? ஒரு நாள்ல எதை அதிகமா டேஸ்ட் பண்றோம்? ரட்சிக்கப்பட்டு இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, நான் ரொம்ப டேஸ்ட் பண்ணது எது? உலகத்தையா இல்ல ஆவிக்குரிய ஜீவிதையா? அப்ப தேவ சமூகத்தை டேஸ்ட் பண்ணவங்களுக்கு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, என்ன இருந்தாலும் ஸ்தோத்திரம், எப்படி இருந்தாலும் ஸ்தோத்திரம், ஓகே அப்படிங்கிற மாதிரியே பாசிட்டிவ் வைப்ரேஷனோட இருப்பாங்க. உலகத்தை டேஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப தேவைக்கு தகுந்த மாதிரி ஆவியானவரை டேஸ்ட் பண்றவங்களா இருந்துட்டா என்ன நடந்தாலும் என்ன வேதனையா தான் இருக்கும், கஷ்டமா இருக்கும். அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேஸ்ட் மாறுது இல்லைங்களா? அதுதான் என் டேஸ்ட் என்னவா இருக்கு, நான் எதை டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு? உலகத்தையா இல்ல ஜீவியத்தையா, ஆவிக்குரிய ஜீவியத்தையா? எதை நான் டேஸ்ட் பண்றேன்? சிலுவையை டேஸ்ட் பண்றேனா, இல்ல நான் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை டேஸ்ட் பண்ணி சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கேனா? நான் கல்வாரியின் அன்பை டேஸ்ட் பண்ண நான் திருச்சபைக்கு போறேனா, வேதத்தை வாசிக்கிறேனா, இல்ல நான் ஏதோ ஒரு விஷயத்தினால பிளெஸிங்கா நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் நான் தேவனை தேடுறேன் அப்படின்னு பார்த்து நம்ம என்ன சொல்லணும், நம்ம வாழ்க்கைய டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் டேஸ்ட்ல மாறி இருக்கு அப்படின்னு பார்த்து உண்மையாகவே கல்வாரி சிலுவைக்கு நேரா நம்ம டேஸ்ட்டை மாத்திக்கணும். அவருடைய உயிர் தெழுந்த வல்லமைக்கு நேரம் டேஸ்ட் மாறணும். அதுதான் இங்க சொல்லப்படுகிறது. ஏசா ஏன் வேஸ்டா போனான் அப்படின்னா, இதனாலதான். ஈசாக்கு அவனை எப்படி நடத்தி இருக்கணும், கர்த்தருக்குள்ள நடத்தி இருக்கணும். அப்பா, நீ சமைக்கிறது ஓகேதான், நீ வேட்டையாடுறது ஓகேதான், நீ கொண்டு வர்றது ஓகேதான், நீ வனசஞ்சாரி ஓகேதான், ஆனா இதெல்லாம் தேவனே உனக்கு தருகிறார் அப்படிங்கிற வார்த்தைய யார் சொல்லி கொடுத்துருக்கணும்? ஈசாக்கு சொல்லி கொடுத்துருக்கணும். ஆனா அவன் தவறிட்டான். அதை சொல்றதுக்கலாம், அவன் கொண்டு கொடுத்த உடனே நான் சாப்பிடலாம், ஸ்தோத்திரம் பண்ணி கூட சாப்பிடலாம். ஆனா அது யாரால கிடைக்குது, ஏன் டேஸ்டா இருக்குங்கிறதையும் அவன் என்ன செய்யல, சொல்லி கொடுக்க தவறி இருக்கலாம். அதனாலதான் ஏசாவுடைய ஜீவி எப்படி கெட்டு போச்சு. ஆனா யாக்கோபு கூடாரவாசி அம்மா கூடவே இருக்கிறான். ரெபெக்காள் என்னதான் பாருங்களேன், புறஜாதி ரெபெக்காள் 16 இருந்து வந்தவங்க இல்லையா, விக்கிரகாராதனையில் நிறைஞ்சிருந்தவங்க. ஆனா இங்க என்ன கற்றுக் கொடுக்குறாங்க, யாக்கோபுக்கு ஒரு தனித்து வாழக்கூடிய ஒரு மகிமையான காரியத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. அப்பா, ஆண்டவர் தான்ப்பா எல்லாம், நான் இந்த ஊர்ல இருக்கிறேன்னா ஆண்டவர் தான், என்னை இப்படிதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தாங்க, இப்படிதான் நாங்க வாழ்ந்தோம், இப்படிதான் இருந்தோம், இதெல்லாம் பெரிய விஷயம்தான் அப்படின்னு அவங்க என்ன செய்யறாங்க, அங்க சமைக்கிற நேரம், சாப்பிடுற நேரம், கொடுக்குற நேரம் எல்லாவற்றிலும் ஆண்டவர் குறிச்சே பேசிட்டு இருந்திருக்காங்க பாருங்க. அதனாலதான் அவன் வனாந்திரத்தில் நடந்து போது கூட கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். ஆமேன். நம்ம உள்ளான இருதயத்துல இயேசு கிறிஸ்து இருந்தாருன்னா, நம்ம வனாந்திரத்துல இருந்தா கூட அங்க அவர் நம்ம கூடவே இருப்பார். இது வேதத்துல அநேக இடங்களை அவர் ப்ரூவ் பண்ண ஒரு நல்ல விஷயம் இல்லைங்களா? ஆகார் வனாந்திரத்துல இருந்தாங்க. அவங்க இருதயம் ஆண்டவர் பட்சமா இல்லைன்னா கூட அவங்க வயிற்றுக்குள்ள இருக்கிற கற்பத்துக்காக ஆபிரகாம் ஜெபிச்சுக்கிட்டே இருக்காரு. அதனால கர்த்தர் போய் சந்திச்சுட்டாரு பாருங்க. இல்ல,
சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த அக்னியில உலாவுறாங்க. ஆனால் கூட இருதயம் கர்த்தர் பேருல பட்சமா இருந்தபடினால் அக்னியில தேவனே வந்து உலாவுறாங்க. தானியேல் தேவன் மேல அவ்வளவு பட்சமா, அவ்வளவு பாசமா, வைராக்கியமா இருக்கிறார். அதனால சிங்கக்கெபியில கூட அவர் கூடவே இருந்தார். ஆமென், அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நீங்க வேதத்துல எங்க திருப்பி பரிசுத்தவான்களுடைய பாடுகளுக்கு உள்ளாக கடந்து போனாலும் அங்கெல்லாம் அவங்க ஜெயம் எடுத்தாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஜெயத்தின் நடுவுல தேவன் இருக்கிறார். ஜெயத்துக்கு முக்கியமான காரியம் அவங்க இருதயத்துல கர்த்தரை சுமந்து திரிஞ்சாங்க. ஆமென். அப்ப இன்னைக்கு இவனுடைய இருதயம் கர்த்தரை சுமக்கிற இருதயமாகவும், இவனுடைய இருதயமும் உலக பிரகாரமான காரியத்தை வாஞ்சிக்கிற இருதயமா மாறி போயிடுச்சு. 2 பேரு வளர்க்குறாங்க. 2 பேருடைய வளர்த்திகளை அப்படி ஒரு வித்தியாசத்தை நம்மளால பார்க்க முடியுது இல்லைங்களா? அப்ப இன்னைக்கு நம்ம நம்ம வீட்டுல பிள்ளைங்களை வளர்க்கிறோம். இப்படிதான் வளர்க்கணும். தேவனுடைய சத்தியத்தை சொல்லி சொல்லிதான் வளர்க்கணும். அப்பா இதை நீ செஞ்சினா பிற்காலத்துல உனக்கு கட்டாயம் என்ன உண்டு, பனிஷ்மெண்ட் உண்டு. இதை செஞ்சாதான் ஆசீர்வாதம், இதை பண்ணாதான் உனக்கு நன்மை கிடைக்கும், இதை செஞ்சாதான் கர்த்தரும் கூட இருப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லி சொல்லி வளர்க்கறதுனால ஒரு நாள் நம்ம அவங்க வெறுத்தா கூட பரவாயில்ல நம்ம சொல்லிடணும் இல்லைங்களா? அப்படி சொல்றதுனால என்ன நடக்கும்னா ஒரு நாள் அவங்க வாழ்க்கையில இந்த காரியங்கள்லாம் அவங்களுக்குள்ள போய் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஆமீன். இளையகுமாரன் தப்பு பண்ணிட்டான், அவன் வந்து அப்பாவை பிரிஞ்சு ஓடிட்டான், எல்லாம் ஓகேதான். அவன் வந்து ஜீவனத்தை வேஸ்ட் பண்ணிட்டான், வேஸ்டிகள் இடத்துல வேஸ்ட் பண்ணான், ஃப்ரெண்ட்ஸோட வேஸ்ட் பண்ணான், பணத்தை எல்லாம் செலவு பண்ணிட்டான், சாப்பாட்டுக்குள்ள பஞ்சத்துல அவன் அடிபட்டு தவற்று திங்கிற ஆசையா தான் இருந்தான் இல்ல. இவ்வளவும் வாழ்க்கையில் நடந்துதான். ஆனா அந்த கடைசி நொடியில ஒரே செகண்ட் அவன் இருதயத்தை கத்த திருப்பினார் பாருங்க. என்ன, என் வீட்டுல அநேக வேலைக்காரர்கள் இருக்கு, என் தகப்பனோ நல்ல இருதயம் உள்ளவன் மனுஷனா இருக்க நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன், இப்படி வந்து இங்க கஷ்டப்படுறனே அப்படின்னு அந்த ஒரு செகண்ட்ல அவன் இருதயத்தை கத்த திருப்பினார் பாருங்கல்ல. ஒரு செகண்ட்ல அவன் இருதயம் திருப்பலன்னா நம்ம அங்கேயே அடிமைத்தன வாழ்க்கையா வாழ்ந்து மறிச்சு போயிருப்பான்ல. அது இவ்வளவு பெரிய கொடூரமான விஷயமா இருந்திருக்கும்ல. இல்லைன்னா அங்கிருந்து வேற இடத்துக்கு வேலைக்கு எப்படியும் அவன் ஜீவியம் வேஸ்டா போயிருக்கலாம். ஆனா ஒரு செகண்ட்ல யோசித்தது மட்டும் இல்ல, அதை செயல்படுத்தவும் கிரியையில் நடப்பிக்கவும் கர்த்தர் உதவி செய்தார் பாருங்க. திரும்ப தகப்பனை சந்திக்க அவன் புறப்பட்டு வரான். எவ்வளவு வெக்கமா இருந்தாலும் பரவாயில்ல, அவமானமா இருந்தாலும் பரவாயில்ல, நீ யாரு என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, எங்க அப்பாவை ஏற்றுக்கொள்ளனா கூட பரவாயில்ல, நான் ஒரு வேலைக்காரனா கூட நான் அங்க இருந்து வாழ்ந்துட்டு போறேனே அப்படின்னு யோசிச்சான் பாருங்க. அந்த யோசனை எதனால வந்தது? அவன் வளர்ந்த வீட்டிலே அவனுக்கு கொடுத்த அறிவுரையினால வந்தது. அவன் அவங்க தகப்பனுடைய அந்த தாழ்மையை அவன் கற்றுக்கொண்டதுனால வந்தது. இல்லைன்னா அது சான்ஸே கிடையாது பாருங்க, சான்ஸே இல்லைல்ல. அப்படிதான் இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள்ல பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்க தன்னுடைய ஜீவத்தை கெடுத்துக்கிறாங்க. அப்படி எதுக்காக அப்படின்னா பிசாசு வஞ்சிக்கத்தான் செய்யும். நான் இன்னைக்கு காலையில கூட அழுது ஜெபம் பண்ணேன். எதுக்காக ஜெபம் பண்ணேன்னா, வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே, நாங்களாம் வாலிப நாட்கள்ல டிவி மட்டும்தான் இருந்தது. எங்க வீட்டுல டிவி பார்த்துட்டே இருக்குமா நிப்பாட்டிடுவாங்க. போதும் போதும் போய் படின்னுவாங்க. நமக்கு ஒரு மாதிரி சுருக்கணும் தான், ஆனாலும் ஒண்ணும் சொல்ல முடியாது. அந்த நாள்ல அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல். அப்படியே எந்திரிச்சு போய் என்ன செய்வோம், அது பிளாக் அண்ட் ஒயிட் டிவி, அதை பாக்குறதுக்கே அவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. இவ்வளவு நேரம் தான் பாக்கணும், இவ்வளவுதான் பாக்கணும் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கையில நிப்பாட்டிட்டு பிளக் அப்படிங்க விட்டுருவாங்க. நாங்க உடனே புகை தூக்கிட்டு அங்க படிக்கிற இடத்துக்கு போயிடணும். இது வந்து கண்டிஷன்ஸ் இல்லைங்களா? அந்த மாதிரி எங்கேயும் போக கூடாது, எங்கேயும் போய் உலாவக்கூடாது. இதெல்லாம் இருந்த நாட்கள்ல, நாங்க வாலிப நாட்கள்ல அந்த காரியத்துல அப்படி ஒரு தெளிவு இருந்தது பாருங்க. ஆனா இப்ப அப்படி இல்லை. கையில எல்லார் கையிலும் லேப்டாப்பு, மொபைலு இல்ல அந்த மாதிரியான டேப் எல்லாம் இருக்கு பாருங்க. வாட்ச்ல இருக்கு, யூஸ் பண்ற வாட்ச்ல எல்லாமே இருக்கு. அப்ப இன்னைக்கு பிள்ளைங்க கெட்டு போறதுக்கான ஒரு செகண்டுக்கு வழி இருக்கு பாருங்க. ஒரு செகண்ட்ல கெட்டுருவாங்க அப்படின்றதுக்கான வழி நிறைய பிசாசு திறந்து வச்சுட்டான் பாருங்க. ஆண்டவர் அதை வேறு விதமா உருவாக்கினார், பிசாசு அதை வேறு விதமா அவன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப இன்னைக்கு நான் அதை நினைச்சு இன்னைக்கு வாலிப பிள்ளைகளுக்கு அழுது ஜெபிச்சேன் பாருங்க. ஆண்டவரே, ஒரு செகண்ட்ல கெடுவதற்கான வாய்ப்பு அவங்க கையில இருக்குய்யா. ஆனா நீங்க எப்படி அவங்கள பாத்துப்பீங்க, எப்படி நீங்க காப்பாத்துவீங்கன்னு தெரியாது. ஆனா கர்த்தர் வாலிப பிள்ளைகளுடைய ஜீவியங்களை காத்துக்கொள்ளுங்கன்னு இன்னைக்கு ஜெபிக்க ஆண்டவர் எனக்கு ஒரு நினைவுபடுத்தினார் பாருங்க. அப்ப இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்ம வளர்க்கிற பிள்ளை ஏசாவா யாக்கோபா? யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டுல இருக்கிற பிள்ளை யாக்கோபா ஏசாவா? நம்ம பார்க்கும்பொழுது பிள்ளைங்க நல்லா இருக்காங்க. நமக்கு பின்னாடி அந்தரங்கத்துல அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியாது. ஆனா அந்தரங்கத்தை பார்க்கிற பரிசுத்த ஆவியானிடத்துல பிள்ளைய ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் பிள்ளைய உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறேன், கல்வாரியில ஒப்பு கொடுக்குறேன், நீங்க பாத்துக்கங்க, எனக்கு தெரியாது, அந்த பிள்ளைய நீங்க இப்படித்தான் உருவாக்கணும். ஆமென். அப்படி சொல்லி ஒவ்வொரு நாளும் வைராக்கியமா ஜெபிப்பது நிமித்தம் நிச்சயமா இளையகுமாரனுடைய திரும்புதல் போல நம்ம பிள்ளையுடைய திரும்புதல் உண்டாகணும்.
நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. அப்ப நம்ம பிள்ளைங்க மட்டும் இல்ல, நம்ம திருச்சபை பிள்ளைகளுக்காக, நம்ம தேசத்தின் பிள்ளைகளுக்காக இப்படிதான் ஜெபிக்கணும். இப்படி ஜெபிச்சாதான் பிள்ளைங்க விடுவிக்கப்படுவாங்க. ஒரு நாள் ஜெபிச்சா போடுமா? இல்ல, என் வாழ்நாளெல்லாம் ஆயுசு நாட்களா ஜெபிக்க ஜெபிக்க நிச்சயமா நிச்சயமா வாலிப பிள்ளைகளுடைய கூட்டங்கள் கிறிஸ்துவுக்காக எழும்பும். ஆமென். உலகத்தை கலக்கிறவர்கள் நம்ம பிள்ளைங்களா மாறுவாங்க. ஆமென். இது நிச்சயம் தானே. இது ஒரு நாள் மாற போறது கிடையாது. இல்ல, இதெல்லாம் நடக்கும். ஆமென். விசுவாசத்தோட ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. என் குடும்பத்துல, என் திருச்சபையில என் பிள்ளைங்க உலகத்தை கலக்கிறவங்களா மாறுவாங்க. ஆமென். எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்குல்ல? அந்த விசுவாசத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம்னு வச்சுக்கோங்க. ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லலாம். ஆமென் சொல்லலாம். விசுவாசத்தோட என் பிள்ளைகள் எல்லாம் உலகத்தை கலக்கிறவங்களா, ஒரு பவுல போல, ஒரு ஸ்தேவானை போல, அல்லேலூயா, அப்படிப்பட்ட பிள்ளைகளா எல்லா பிள்ளைகளும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஓ நன்றி. ஓதாரா அஷகலீர அந்தராபா நன்றி. பரிசுத்தாவின் ஆளுகைக்காய் நன்றி. என் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பதற்காக நன்றி. என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருப்பதற்காக நன்றி. அப்பா, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுவதற்காக நன்றி. அந்த சந்தோஷத்தை கர்த்தர் தந்ததற்காக நன்றி. அல்லேலூயா. நன்றி அப்பா. நன்றி 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 அப்பா. ஓ பரிசுத்தாவின் நிறைவுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆமென். அப்ப இந்த நாள்ல என்னன்னா, நம்ம வளர்க்கிற பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கறத இங்க நம்ம கத்துக்கிட்டோம்ல. ஒரு நாள் ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்குடைய வாய்க்கு ருசிகரமா இருந்ததினாலே. இந்த ருசியை குறித்த வாசிச்சீங்களா? ரெபெக்காலோ யோகாபின் மேல் பட்சமா இருந்தால். அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. அவன் காபி போடுனா போடுவான், சாப்பாடு கிண்டி விடுனா கிண்டி விடுவான், சப்பாத்தி தேய்னா தேய்ப்பான், தம்பி அந்த காயை நறுக்குனா நறுக்குவான், கூழ் கிண்டுப்பானா கிண்டுவான். அவ்வளவுதான் அவனுக்கு தெரியும். மற்றபடி அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. ஏன்னா கூடாரத்துக்குள்ளே வாசம் பண்றான் பாருங்க. அப்ப நிறைய கிண்டலுக்கு ஆளாயிருப்பான். அவன் அப்பாவும் பையனும் சேர்ந்து நிறைய கிண்டல் பண்ணியிருப்பாங்க. அவன் வர்ற அம்மா பின்னாடி திரியிறான். நிறைய அவனை கிண்டல் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? இன்னைக்கு அப்படி நிறைய பிள்ளைங்க இன்னைக்கு பாதிக்கப்படுறாங்க. பெண்மை சுபாவத்தோடு கூட வளர்கிற நிறைய பிள்ளைங்க நம்ம நாட்டுல இருக்கிறாங்க இல்லைங்களா? நம்ம தேசங்கள்ல காணப்படுறாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், அவங்க எல்லாம் திருநங்கைகளா மாறிடுறாங்க. சிலர்லாம் அப்படியே திருநங்கையா மாறிடுறாங்க. சில பிள்ளைங்க அப்படியே இருக்கிறாங்க, குடும்பத்துக்கு கட்டுப்பட்டு இன்னும் கூட அப்படியே அந்த சுபாவம் இருக்கும். ஆனா அப்படியே நிறைய பிள்ளைங்களை நான் பார்த்திருக்கேன். நாங்க ஒரு கிராமத்துல மெடிக்கல் ஷாப் நிறைய பிள்ளைங்க அங்க அப்படிதான் இருக்கிறாங்க. அது எதனாலன்னு தெரியும். அந்த கிராமமே ஒருவேளை அப்படி சபிக்கப்பட்டிருக்குமோ அப்படின்லாம் அந்த கிராமத்துல நின்னு அழுதுருக்கேன். அப்ப நிறைய வாலிப பிள்ளைங்களை அங்க என்னால அப்படி பார்க்க முடியும். நல்ல பேண்ட் ஷர்ட் போட்டிருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. பேசும்பொழுது பாத்தீங்கன்னா பெண்மைக்குரிய சுபாவத்தோட என்கிட்ட பேசுவாங்க. நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அதை பார்த்து. அப்ப இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், அவங்களாம் திருநங்கையா மாறல. எல்லாரும் இன்னை வரைக்கும் அப்படியே இருக்காங்க. அது பெரிய ஆச்சரியமான விஷயம் பாருங்க. நிறைய கேலி கிண்டல், அவங்கள கிண்டல் பண்றது, ஆம்பளை பசங்க அவங்கள டச் பண்றது, இதெல்லாம் பார்த்து வேதனையா இருக்கும் பாருங்க. அப்ப இன்னைக்கு யாக்கோபு என்ன பண்ணிருப்பாங்க, அப்படி கிண்டல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ என்னடா அம்மா பின்னாடியே இருக்க, எப்படி பண்ற, சாப்பாடு சமைக்கிற, என்ன பண்ற அப்படின்னு கேட்டிருக்கலாம்ல. ஆனா யாக்கோபு எல்லாவற்றையும் சகித்து கொண்டான். காரணம் என்ன? எனக்கு அப்படி ஒரு வாழ்க்கை தேவையில்லை, இப்படி ஒரு வாழ்க்கை போதாமே. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை பார்த்து நிறைய பேர் கிண்டல் பண்ணலாம். என்ன இதுதானா உங்க வாழ்க்கை, இப்படிதான் இருப்பீங்களா, இவ்வளவுதானா உங்க திருச்சபை, இவ்வளவுதானா உங்க காரியம், நிறைய பேர் கிண்டல் பண்றவங்க இருக்காங்கல்ல. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு நாள் உண்டு, நிச்சயமாகவே நீங்க ஏணி வைக்கப்பட்ட, ஆண்டவரே ஏணி வைக்கப்பட்ட தேவதூர்ல ஏறுவது இறங்குவதையும் நீங்க கட்டாயம் பார்ப்பீங்க. ஆமென், அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில, உங்க ஜீவியத்துல, உங்க திருச்சபையில, உங்க ஊழியங்கள்ல அப்படியேதான ஒரு பெரிய அதிசயமான தரிசனத்தை பார்க்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் தருவார். ஆமென். அப்படி கிண்டல் பண்றவங்க எல்லாரையும் பார்த்து நீங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். அப்பொழுது ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது, யாரு களைச்சு வர்றது? அண்ணன் களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். ஏசா களைச்சு போய் வரான். ரொம்ப டயர்டாயி வரான். ஏன் வேட்டையாடி போனா ஒண்ணும் கிடைக்கல பாருங்க. எல்லா நாளும் கிடைக்கல பாருங்க. அப்ப எத்தனை நாள் வெறுமையா வந்திருப்பான்லாம் தெரியல. கர்த்தரை பிடிச்சுக்கிட்டு வர்றவங்க கட்டாயம் கையில ஏதாவது கொண்டு வருவாங்க. கர்த்தர் இல்லாம போயிட்டு வந்தா என்ன வருவாங்க? வெறுமையாத்தான் வரணும் இல்லையா? அப்படி ஒரு நாள் அவன் ஒண்ணும் இல்லாம களைச்சு போயிட்டு தேடி தேடி டயர்டாயி வரான். இது யார் செஞ்சது? கர்த்தரே செஞ்சது. காரணம் என்ன? அந்த புத்திர சுவிகார பாக்கியத்தை யாக்கோபுக்கு தர வேண்டும் என்று கர்த்தர் நிர்ணயித்து வைத்திருந்தார். ஆமீன். நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு அப்பா பிதாவே என்று புத்திருக்கு சுவிகார பாக்கியத்தை உங்களுக்கு தரணும்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரியில நிர்ணயித்தபடியினாலதான் இன்னைக்கு நீங்க அப்பா பிதாவே அப்படின்னு கூப்பிடுறோம், நீங்களும் நானும். இல்லைன்னா அது யாருக்குதான்? இஸ்ரவேலர்களுக்கு மட்டும்தான், உங்களுக்கு எனக்கு கிடையாது. இன்னைக்கு அவங்க மட்டும்தான், அவங்க கண்கள் மட்டும் திறந்து இருந்ததுன்னா அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற பாக்கியத்தை அந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தராலே உண்டானது. அவரே செய்தார். அவரே செய்தார். காட்டு ஒலிவ மர கிளைகளாகிய ரோமர்ல இருக்கீங்களா, நம்மை வெட்டி நல்ல ஒலிவ மர கிளையை வெட்டி எடுத்துட்டு நம்ம அதுல ஒட்ட வச்சிருக்கிறாரு. காட்டு ஒலிவ மர கிளை நீங்களும் நானும், நல்ல ஒலிவ மரம் இஸ்ரவேலர்கள். அதுல கொண்டு போய் நம்மளை ஒட்ட வச்சு அதுல இருந்து இந்த சாரத்தை உறிஞ்சி அதுல இருந்து நம்ம கனி கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்களேன். அதனால நம்ம இஸ்ரவேலுக்கு விரோதமா பெருமை பாராட்ட கூடாது அப்படின்னு வேதம் எழுதி வைத்திருக்கிறது. அதாவது
வெட்டப்பட்ட கிளை, ஒட்ட வைக்கப்பட்ட நம்மையே சீக்கிரத்துல அவரால வெட்டி போட முடியும். அப்போ அதாவது சுபாவ கிளைகளையே அவர் வெட்டுவாரானால், ஒட்ட வைக்கப்பட்ட கிளை வெட்டுவது ரொம்ப ஈஸி அப்படின்னு ரோமர்ல எழுதப்பட்டிருக்குல்ல. ரொம்ப நல்லா இருக்கும். அத நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இந்த ஒட்ட வைக்கப்படுவது அவருடைய தீர்மானம். யாக்கோபை இப்படிதான் உருவாக்கணும், இப்படிதான் அவன் வந்து ஷைன் ஆகணும், அவனுடைய சந்ததியில இருந்து 12 கோத்திரங்கள் பிறக்கும். இதெல்லாம் தேவன் குறித்து வைத்த முன்னடையாளம், முன் தீர்மானங்கள். இதுக்கு என்ன வேணும்? முத்திரை சுவிகார பாக்கியம் கட்டாயம் வேணும் இல்லைங்களா? அதுதான் ஒரு ஒரு இனிஷியேட்டிவ் மாதிரி வச்சுங்க. அப்ப அது இல்லாம பெற்றுக்கொள்ள முடியாது. இப்ப உங்களுக்கு எனக்கும் முத்திரை சுவிகாரம் பாக்கியம் இல்லைன்னா மனவாட்டியா மாற முடியாது. முதல்ல நம்ம அதை பெற்றுக்கொள்ளணும். அதுக்கப்புறம் தான் மனவாட்டிக்கு நம்ம டிரான்ஸ்பர் ஆக முடியும். அப்ப அதுவே இல்லைன்னா, நான் ஆண்டவரே யாருன்னு தெரியாதுன்னா மனவாட்டிக்கு சான்ஸ் இல்ல பாருங்க. அப்ப இது இருந்தாதான் அவன் அடுத்த லெவலுக்கு போவான்னா, இதை கொடுப்பதற்காக வனாந்தரத்துல எல்லா மிருகங்களையும் மறைத்து ஏசா களைத்து போய் வீட்டுக்கு வர செய்தார். இது என்ன அநியாயம்? நான் ஒரு நாள் நினைச்சேன், அப்பா 2 பிள்ளையும் உங்க பிள்ளைதானப்பா, இது ஏன்பா இந்த மாதிரி பண்ணீங்க? இவனும் பாவம் தானப்பா அப்படின்னா, அப்படி இல்ல. இவனுடைய ஒருவேளை ஏசாவ கர்த்தர் நினைச்சிருந்து, ஏசாவ கர்த்தர் அவனை வந்து உருவாக்கி இருந்து, அவனை ஒரு ஒரு பெரிய ஆளா அவனை மாத்த கன்சிடர் பண்ணி இருந்தாருன்னா, அவனுடைய திருமணத்தின் போது அவனுக்கு தெரியும், அவன் வந்து வேற ஒரு புறஜாதி பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டான். கட்டாயம் இந்த ஸ்லாக்கியங்கள் எல்லாம் ஏதோமியருக்கு போயிருக்கும், வேற யாருக்கும் கிடையாது. ஏதோமியர் பாக்குறோம் இல்லைங்களா, அவங்களுக்கு ஓடி போயிருக்கும் எல்லா ஸ்லாக்கியமும். அதனாலதான் கர்த்தர் பிறப்பிலே கருவிலே உருவாகும் முன்னே, நம்ம எலும்புகள் உருவாக்கப்படும் முன்னே இப்படித்தான் அவர் முன் குறித்து வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. யாக்கோபை நேசித்தேன், ஏசாவை வெறுத்தேன், புதிய ஏற்பாடுல இருக்கு பாருங்க. அப்ப இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன். ஏசா யாக்கோபை நோக்கி, ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். நான் தான் சொன்னல, ஏற்கனவே அவன் சமையல்ல வல்லுநனா மாறிட்டு இருக்கான். ஒரு பக்கம் சமைக்கிறது, டெக்கரேட் பண்றது, இதெல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் போல. கூழ் சமைத்து கூட அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான குழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். ஆமென், அல்லேலூயா. பாருங்களேன், அவன் கேக்குறான், சிவப்பான கூழுன்னு ஏன் சொல்றாங்க? அவங்க போடுற அந்த அந்த கீரை எல்லாம் என்ன ஆயிடுமா, சிவப்பா மாறிடும். அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்கு அடையாளமா இருக்கிறது. அது வந்து யாக்கோபு கையில தான் இருக்கு. ஏசா அதை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறான். அவ்வளவுதான். அப்ப இந்த இடத்துல அவன் கேக்குறான், கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, நான் நிலைத்திருக்கேன் தம்பி, எனக்கு கொஞ்சம் கூழ் குடுறா, ரொம்ப டயர்டா இருக்கு. அவன் கேக்குறான் பாருங்க. இவன் நான் யாக்கோபு என்ன பண்ணணும்? ஐயோ அண்ணன் பாவம் அப்படின்னு கொஞ்சம் கொடுக்கணுமா இல்லையா? ஆனா அவன் ஒரு ஒரு விஷயம் கீழே இருக்கு பாருங்க. இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பெயர் உண்டாயிற்று. ஆமென், அல்லேலூயா. அவன் கேட்டு வாங்கினான் பாருங்க யாக்கோபு கிட்ட. அதனால ஏதோம். ஏன் இது இவ்ளோ இன்சிஸ்ட் பண்ணி இந்த இடத்துல எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரவேலில இளையவன் இடத்துல பெரியவன் எதையும் பெற்றுக்கொள்வதில்லை. இஸ்ரவேலரில மூத்தவன் இடத்துலதான் சின்னவங்க வந்து கேட்பாங்க, எனக்கு ஏதாவது கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க. ஏன்னா அப்பா ஸ்தானத்துல அவன் தான் இருக்கிறான். அப்ப அப்பா ஸ்தானத்துல எப்பவுமே பங்கிடுறாங்க அப்படின்னா, பெரியவனுக்கு 2 பங்கு, மத்தவங்களுக்கு எல்லாம் ஒரு பங்கு. ஒரு வீட்டுல 10 பிள்ளை இருக்குன்னா பெரியவனுக்கு 2 பங்கு. அத மீதியதான் 9 பங்கா பிரிச்சு எல்லாரும் கொடுப்பாங்க. அப்ப இந்த இந்த இடத்துல இவனுக்குதான் 2 பங்கு. அப்ப எல்லாமே இவங்கிட்டதான் இருக்கு. இவங்கிட்டதான் யாக்கோபு போய் கேட்கணும், நான் எனக்கு பசிக்குதுன்னா கொடுங்கண்ணா அப்படின்னு கேட்க வேண்டிய அதுதான் சட்டமே அவங்களுக்கு. ஆனா இவன் தன் நிலை மறந்துட்டான், தன்னுடைய ஸ்தானத்தையே மறந்துட்டான், தான் தான் மூத்த பிள்ளைன்றத மறந்துட்டான், என்கிட்ட புத்திரிசு வைக்கார பாக்கியா இருக்குன்றத மறந்துட்டான், நான் இவன்கிட்ட கேட்க கூடாதுன்றத மறந்துட்டான், எனக்கு நான் சாக போறேன், எனக்கு ஏதாவது குடுறா அப்படிங்கிற மாதிரி போய் நின்னுட்டான். தன் ஸ்தானத்தை மறந்தவனுக்கு பேர் தான் ஏதும். ஆமென், அல்லேலூயா. இங்க நம்ம ஒரு நாளும் ஏதோமா மாறக்கூடாது. நம்ம ஸ்தானத்தை மறக்கவே கூடாது. நமக்கான ஸ்தானம்னு ஒண்ணு இருக்குல்ல, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க ஸ்தானம். இல்ல ஊழியக்காரங்க, நீங்க எல்லாரும் ஊழியக்காரங்க. அருமையா வேதவசனங்கள் எல்லாம் வியாக்கியானம் பண்றாங்க, எல்லாரும் ஊழியம் செய்றீங்க. அப்ப உங்களுக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்குல்ல, அது ஒரு நாளும் உலக காரியத்துக்காக எழுந்துடாதீங்க. உலக பிரகாரமான காசு பணத்துக்காக அந்த ஸ்தானத்தை ஒரு நாளும் பொய் சொல்லியோ மற்ற காரியங்களை மற்றவங்களை வஞ்சித்தோ அதை இழந்து போயிடவே கூடாது. இந்த உலகத்துல காணப்படுகிற அந்நித்தியமான சந்தோஷங்கள் எல்லாம் பரலோகத்துக்கு ஒத்தவைகள் அல்ல. இது எதுவுமே நம்மள பரலோகத்துக்கு கொண்டு போகாது. அப்படின்னா இதுக்காக நம்ம மேன்மையான காரியம், இவன் பாருங்க சாதாரண கூழுக்காக தன் மேன்மையை இழந்துட்டா பாருங்க. சாமுவேல் நம்ம அண்ணா இதுல பாக்குறோம், 1 சாமுவேல்ல சாமுவேல் அவன் தான் ஆசனத்துல உட்கார்ந்து இருந்தானா. யுத்தம் நடந்துட்டு இருக்கு, அவன் வெளியில எங்க உட்கார்ந்து இருக்கிறான், வெளியில ஆசனத்துல உட்கார்ந்து இருந்தான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. உங்களுக்கு தெரியும், ஆசாரின்னு உட்காரவே கூடாது. ஆசாரி என்ன செய்யக்கூடாது, உட்காரவே கூடாது. எவ்வளவு வயசானாலும் சரி, அங்க ஆசாரிய ஒழித்தல் இருக்கிற வரைக்கும் உட்கார்றதுக்கான உங்களுக்கு கிடையவே கிடையாது. தன் சாணத்திலேயே படுத்து இருந்தான், அது வேற. அது படுத்துக்கிறது வேற. ஏன்னா நான் இரவு நேரத்துல படுப்பாங்க. ஆனா எந்த ஆசாரனும் உட்கார மாட்டான் பாருங்க.
ஆனா ஏலி உட்கார்ந்து இருந்தான். அதுதான் அங்க தப்பு. தன் பிள்ளைகளை சரியா வளர்க்கல. அதுதான் அங்க தப்பு இல்ல. உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்டதுன்னு அப்படியே மல்லாக்க விழுந்து மண்டை தெரிச்சு அவர் மறிச்சு போனதா வேதத்துல வாசிக்கிறேன். எந்த ஆசாரியம் இப்படி மறிச்சு போறது? யோசிச்சு பாருங்க. தன்னுடைய ஸ்தானத்தை, தன் ஸ்தானத்தின் மகிமை மறந்துட்டாங்க. ஒரு செகண்ட் இல்ல. பலவீனம்னு நினைக்கிறோம். இதுதான் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம். இல்ல, அதுதான் கிடையவே கிடையாது. எந்த போன வாரத்துல எங்க வாலிப பிள்ளைகள் மீட்டிங்ல ஒரு பாப்பா ஒரு செய்தி கொடுத்தா, பரிதானம் வாங்காது இருப்பாயாங்க அப்படின்னு செய்தி கொடுக்குறான். பரிதானம் வாங்கக்கூடாது, அந்த பாவம் அப்படிங்கிற ஒரு ஒரு மெசேஜா கொண்டு வந்து கன்வே பண்றான். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த விஷயம். ஏன்னா பரிதானத்தை குறித்து திருச்சபைகள் கூட பேசுவது இப்ப கிடையாது. லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படின்னு பேசுறது ரொம்ப குறைவாயிடுச்சு இல்லைங்க. அப்ப அந்த செய்தி என்ன ரொம்ப அசைச்சது பாருங்க. நான் ஏன் ஜீவித்தை நான் ஒப்பிட்டு பார்த்தேன். நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பொழுது எங்க பாஸ்ட் வந்து வெள்ளிக்கிழமை பாண்டிச்சேரி ஊழியத்துக்கு வருவாங்க. அப்படியே ஆபீஸ்க்கு வந்து அந்த லஞ்ச் பிரேக்ல வந்து எனக்காக ஒரு ஜோம் பண்ணிட்டு போவாங்க. என்னுடைய ஸ்தானத்துல வந்து ஜோம் பண்ணுவாங்க. அப்ப ஒரு நாள் அந்த கிளிப்ஸ் பாத்தீங்கன்னா, அந்த பேப்பர்ஸ் அப்ளிகேஷன்ஸ் டவுன்லோட் பண்ணி வெளியே வந்த உடனே அந்த கிளிப் ஒண்ணு போட்டு போட்டு ட்ரேல தூக்கி போடுவோம். ட்ரே போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு கிளிப் வந்து நிறைய இருந்துச்சு என்கிட்ட. நான் டிரா வந்து திறந்து வச்சிருந்தேன். அவர் வரும்பொழுது அப்புறம் நான் ஜோமன சொன்னேன். ஜோமன அப்ப அந்த கிளிப்ப கேட்டாரு. அம்மா அந்த பாப்பா எனக்கு கிளிப் அழகா இருக்குடாமா, எனக்கு ஒரு 4 கிளிப் கொடுன்னாரு. நான் சொன்னேன், நான் வரையில கொண்டு வரேன், நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ்ல இருந்து ஒரே ஒரு கிளிப் எடுத்துட்டு போய் பேப்பர் ஸ்டோர்ல கேட்டேன். இந்த கிளிப் இருக்கா அப்படின்னு கேட்டேன் நான். அவங்க இருக்குப்பா அப்படின்னு 2 rupees அவ்வளவுதான். ஒரு 10 கிளிப் வாங்கிட்டு இந்த ஒரு கிளிப்பை பேக்ல போட்டுக்கிட்டு அதை கவர்ல போட்டு சண்டே சர்வீஸ் அப்ப அவர்கிட்ட கொடுத்துட்டேன். இந்த கிளிப்பை கொண்டு போய் மறுபடியும் என் ட்ராவல போட்டு சண்டே சர்வீஸ் அப்ப அவர்கிட்ட கொண்டு போய் 10 கிளிப் கொடுத்தேன். அவர் சொன்னா, பரவாயில்லையே, 1 2 தான் கேட்டேன், நீ 10 கொண்டு வந்துட்டியா? கொண்டு வரலங்கய்யா, வாங்கிட்டு வந்திருக்கேன். அல்லேலூயா. எதுக்காக சொல்றேன்னா, நம்ம வேலை செய்யற ஸ்தலத்துல அநேகங்கள் இருக்கும் நமக்கு. ஆனா அது நமக்கு சொந்தமா? இல்லவே இல்லையே. சம்பளம் மட்டும் தான் எனக்கு சொந்தம். நான் நினைச்சதுதான். அங்க இருந்து பிட் பேப்பர் கூட எடுத்துட்டு வர மாட்டேன் நான். காரணம் அது எதுவுமே எனக்கு சொந்தம் கிடையாது. ஆமென். அப்ப நான் என்ன அனலைஸ் பண்ண அது ஒரு காரணமா இருந்தது பாருங்க. அப்ப நான் ஒப்பு கொடுத்த ஜெபம், ஆண்டவரே இது எல்லாருக்கும் கிடைக்கும். எனக்கு கிடைச்சதுன்னா கர்த்தர் என்ன பாக்குறாருன்ற உணர்வு எனக்குள்ள இருந்துச்சு இல்லைங்களா? அப்ப எல்லாருக்கும் அந்த உணர்வு கர்த்தர் தரும்படியா நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு அந்த செய்தியை எப்ப ஜெபிக்க எனக்கு கர்த்தர் உதவி செய்தார் பாருங்க. இன்னைக்கு தேவ பிள்ளைங்க எத்தனை பேர் லஞ்சம் வாங்குறாங்க தெரியுங்களா? இன்னைக்கு விஓக்களா, ஆர்ஐகளா, தாசில்தார் எங்க தமிழ்நாட்டுல இருக்கிற எத்தனையோ தேவ பிள்ளைகள் லஞ்சம் வாங்கிட்டு இருக்காங்க. கேட்டா சொல்றாங்க அதெல்லாம் சர்ச்சு கொடுக்குறேங்கிறாங்க. ஒரு பாப்பா நகை கடையில வேலை பாக்குறாங்க. 30 rupees, 40 rupees, 100 rupees அது உங்களுக்கு சேஞ்சஸ் வருமா? அதெல்லாம் எடுத்து போட்டு அவங்க பிரேக்ல அவங்களுக்கு பெண்டிங் வரும்போது தூக்கி போட்டு டாலி பண்ணி கொடுப்பாங்களாம். இன்னொன்னு என்ன பண்ணுவாங்க, எடுத்துட்டு போயிருவாங்களாம். அந்த பாப்பா எடுத்து வச்ச உடனே அது கையில ஒரு மாதிரி தழும்பு மாதிரி வந்துருச்சு அந்த பாப்பாக்கு. என்கிட்ட சொன்னாங்க, அம்மா நான் இதை எடுத்து வச்சு எனக்கு தழும்பு வந்துருச்சு. ஏன் எடுத்து வச்ச? இல்லம்மா அதை நான் கொண்டு வந்து உங்களுக்கு காணிக்கைய கொடுக்கல. பாத்தியா என்ன பண்ணி இந்த பரிதானம் வாங்கின செய்தி கேட்ட பிறகு அது எனக்கு காதுல வருது. நான் சொன்னேன், நீ நீ இதை எடுத்து வச்சு திருச்சபையே தீட்டுப்படுத்தலாம் நினைச்சிரியா? வேணாம், கொண்டு போய் முதல்ல உங்க ஓனர்ட்டே சப்மிட் பண்ணிடு. நீ பிரேக்கப்புக்கும் போட வேணாம், பேக்கப்புக்கும் போட வேணாம், கொண்டு போய் சப்மிட் பண்ணிருப்பா அப்படின்னு. சரிம்மா நான் கொடுத்துடுறேன் அப்படின்னு. எதுக்கு நீ எல்லாத்திலும் உண்மை கர்த்தர் உனக்கு உயர்த்துவார் தானே அப்படின்னு அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். எதுக்காக சொல்றேன்னா, நீ கர்த்தருடைய பிள்ளைகளை தன் ஸ்தானத்தை மறந்துடுறோம் பாருங்க. என்னுடைய ஸ்தானம் என்ன, எனக்கு கர்த்தர் கொடுத்த ஸ்தானம் என்ன, அதை நான் நினைக்கிறது கிடையாது. அப்ப இவன் நினைக்காம அவன் சொன்னா, கொஞ்சம் தான் இழைத்திருக்கிறேன், இதனாலே அவனுக்கு ஏதோம் என்று, அதனாலதான் அவனுக்கு ஏதோ பேர், அதான் ஏதோமியர். அப்புறம் அப்பொழுது யாக்கோபு, உன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். பாருங்களேன், கூழுக்கு வேலை பேசுறான் அவன். எவ்வளவு தில்லாலங்கடியில அவன். யாக்கோபு சரியான ஆள் தான். இல்லைன்னா அந்த மாமனார்ட்டே அவன் அவ்வளவு சம்பாதிச்சிருக்க முடியாதுல்ல. பாருங்கல்ல, அவன் கேக்குறான். அவனுக்கு நினைவுபடுத்துறான்னு கூட வச்சுக்கோங்க. டேய், உன்கிட்ட சிரேஷ்ட புத்திர பாகம் இருக்கு, நான் தான் உன்கிட்ட கேட்கணும், நீ என்கிட்ட கேக்குற, அதை வேணா எனக்கு தந்துடுறியா? இப்ப நான் மூத்தவனும் நீ இளையவனுமா மாறிடணும். அப்பா சேர்ல நான் தான் உட்காருவேன். அப்பாவுக்கு அப்புறம் யார் உட்காருறது? நான் தான் உட்காருவேன். நான் தான் வந்து என்ன கொடுப்பேன், சர்வீஸ் அதாவது கொடுப்பேன். எல்லாருக்கும் நான் தான் நியாய தீர்ப்பு கொடுப்பேன். அந்த சேர் அதுதான். ஒருத்தவங்க வந்து வேலைக்காரவங்களுக்குள்ள சண்டை, சேர்ல உட்காந்து 2 பேருக்கு சமாதானம் பண்ணி விடுறது, இதெல்லாம் தான் அப்பா பண்ற வேலை இல்ல. அப்ப இன்னைக்கு அந்த வேலையை இவன் கேக்குறான். நீ நிக்கணும், நான் உட்கார்ந்து இருப்பேன், ஓகேவான்னு கேக்குறான். அவன் என்ன சொல்றான் பாருங்க. அப்பொழுது அதுக்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். ஆமே, எவ்வளவு மகிமையான காரியம் இல்லைங்க. அவன் சொல்றான், சாக போகிறேனே. ஏசு கிறிஸ்து இந்த நிலையில இருந்தார் இல்லைங்க. 40 நாள் உபவாசம் இருந்து களைச்சு போயிட்டாரு. எதனால? பசி உண்டாயிடுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன இல்ல, அவருக்கு பசி எல்லாம் கிடையாது. உபவாசப்ப பசி எடுக்கல. அதுதான் பைபிள் இங்க நம்ம கற்றுக் கொடுக்குறது. 40 நாள் முடிஞ்ச அடுத்த செகண்ட் அவருக்கு பசி வருது. ஆனா சரியா நமக்கு எது பலவீனமோ அதுலதான் பிசாசு கை வைப்பான்னு
அப்பத்தை எடுத்துட்டு வந்து நீட்டுறான், கல்லை எடுத்துட்டு வந்து காட்டுறான், அப்பமாக்கி சாப்பிடு அப்படின்னு சொல்றான் பாருங்க. ஆண்டவர் ஜெயிச்சாரா இல்லையா? களைச்சு போயிருந்தாரு, பலவீனமா இருந்தாரு, டயர்டா இருந்தாரு, இல்ல ரொம்ப முடியாம கூட இருந்திருக்கலாம் அவருக்கு. 40 நாள் அப்படியே ஃபுல் டே ஃபாஸ்டிங்ல இருந்திருக்காரு. எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் அவருக்கு. பசிக்குது, பயங்கரமா இருக்கு. இதெல்லாம் இருந்தும் கூட அவர் எப்படி ஆயிட்டாருன்னா ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாரு. வார்த்தையினால ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆமென். அப்ப இவன் ஜெயிச்சிருக்கலாம்ல. யாருடா சிரேஷ்ட புத்திரபாகம் கேக்குற? உன்கிட்ட கொஞ்சம் கூடு கேட்டானா நீ இதெல்லாம் கேப்பியா? வேலையை பார்த்துட்டு போடா அப்படின்னு தள்ளாடி போய் தண்ணி குடிச்சிருந்தாலே உயிர் படிச்சிருப்பான்ல. ஆனா இதெல்லாம் செய்யல பாருங்களேன். அவன் சொல்றான், இது என்னத்திற்குங்கிறான். அந்த மேன்மை தெரியல. இது என்னத்திற்கு, இது என்னத்திற்கு. அவன் அந்த எண்ணத்திற்குன்னு சொன்னா பாருங்க. அதனாலதான் அவன் வந்து அவனுடைய மேன்மையே அவன் இழந்து போய் ஏதும் ஏறா மாறி போயிட்டான் பாருங்க. இல்ல இதெல்லாம் ஒரு பெரிய காரியம்தான். இதனுடன் சாக போகிறேன் இந்த சிரேஷ்ட புத்திரமாக எண்ணத்திற்கு என்றால், அப்பொழுது யாக்கோபு இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சிரேஷ்ட புத்திரபாகத்தை விற்று போட்டான். புத்தி இல்லாத ஏசா அப்படின்னு புதிய ஏற்பாடு சொல்லுது. விற்று போட்டான். சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல இருக்க வேண்டாம் அப்படின்னு வேதம் தெளிவா எழுதி கொடுக்குது நமக்கு. விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாக்கு அப்பத்தையும் பயிற்றங்கூடையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா சிரேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். ரொம்ப பெரிய விஷயம்தான் இது எல்லாமே. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். கடைசி வசனத்தை அன்னைக்கு தியானிக்கலாம். டைம் இல்லை, நான் ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதில் கர்த்தருடைய நான் எவ்வளவு வேகமா முடிக்கணுமோ அவ்வளவு வேகமா தள்ளிட்டே போறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம் நடத்துவாராக. இந்த நாள்ல ஆவியானவர் உங்களோட பேசியிருக்கிறார். தொடர்ந்து நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு சுத்தமான வருகை தாமதமான மீதி காரியங்களை அடுத்த புதன்கிழமை நம்ம பேசலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Thank you.